கண்களும் கவி பாடுதே பகுதி 5. கல்லூரிக்கு தயாராகி சென்ற ஆதிரை மனம் சற்று லேசாகி இருந்தது. எங்கு அன்பு அவளை கல்லூரியிலிருந்து விலக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து விடுவானோ என்ற பயம் இப்போது நீங்கியிருந்தது. அவன் சொல்லி இருந்தாலும் அவள் விலகப் போவதில்லைதான். இருந்தாலும் தேவையில்லாத மனக்கசப்பு வரக்கூடாது என்று எண்ணியிருந்தாள். இனி நிம்மதியாக படிக்கலாம் என்று சந்தோஷமாக சென்றாள். அவள் காலை வகுப்பு முடிந்த பின் தோழிகளுடன் சாப்பிட சென்றாள். அப்போது ஒரு இளைஞன் அவள் அருகில் வந்து அவளை நிறுத்தியிருந்தான். நல்ல உயரம், கண்களில் சன்கிளாஸ் என்று கம்பீரமாக இருந்தவன், அதிர நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். இங்கே யாரும் இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணை பார்த்துருக்க மாட்டாங்க. நீ அவ்வளோ அழகு, நாம ஏன் டேட்டிங் பண்ணக்கூடாது என்று கேட்டே விட்டான். ஆதிரைக்கு அதிர்ச்சி. அவள் இத்தனை நாள் படித்து வந்ததோ பெண்கள் பள்ளியில். ஒரு ஆண்மகன் அவளிடம் வந்து அப்படி பேசுவது அவளுக்கு புதிது. அதுவும் அவள் தோழிகள் இருக்கும்போது என்ன மாதிரியான ப்ரொபோசல் இது? ஆதிரை அவனை உறுத்து விழிக்க, ஒன்றும் அவசரம் இல்லை ஆதிர, யோசிச்சு சொல்லு என்றவன் சென்றிருந்தான். என்ன ஆதிர, உனக்கு அதுக்குள்ள ப்ரொபோசலா என்று அவள் தோழிகள் கேலி பேச, அதற்குள் மற்றொரு இளைஞன் அவள் எதிரில் வந்து நின்றிருந்தான். அதில் நான் உன்னை விரும்பல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு என்றவன் அவளை மோகத்துடன் பார்த்து கண் சிமிட்டி உதட்டில் நமட்டு சிரிப்புடன் செல்ல, பெண்கள் அனைவரும் அதிர்ந்து விட்டனர். அவர்களுக்கு அது ராகிங் என்று தெல்ல தெளிவாக புரிந்துவிட்டது. ஆதரவா, நம்ம இங்கிருந்து போய்விடலாம், சீனியர்ஸ் தான் கலாய்க்கிறாங்க, பயமா இருக்குடி என்று அவள் தோழிகள் அழைக்க, ஆதிரை விரைப்பாக நிற்க அதற்குள் அடுத்தவன் வந்திருந்தான். அதிர, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே தங்க சில மாதிரி ஜொலிக்கிற, நம்ம பழகி பார்க்க கூடாது? இந்த வீக் வேண்டாம், மகாபலிபுரம் போலாமா என்று அவன் கேட்க, ஆதிரியின் பின்னால் நின்ற அவள் தோழிகள் அவன் சொன்னதை கேட்டு ஆ என்று வாயில் விரல் வைத்து கொண்டனர். ஓ போலாமே, எப்படி நம்ம 2 பேர் மட்டுமா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் சேர்ந்தா என்று ஆதிரை கேட்க, அட இது நல்லா இருக்கே, நீங்க இவ்வளோ வெஸ்டர்னா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை, இதோ இப்பவே யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டு சொல்றேன் என்றவன் அங்கு தூரத்தில் காத்து இருந்த அவன் நண்பர்கள் முன் சென்றிருந்தான். என்னடா மாப்ள, அரண்டுட்டாளா என்று விமல் கேட்க, ஆமாண்டா, சும்மா மிரட்டிட்டு வந்துட்டோம்ல, பச்சி பயந்து போயிடுச்சு, தனியா வரவா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வருவான்னு கேட்டா. என்னடா விமல், உன் முகம் திடீர்னு பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு, பேய் தாண்டா உன் பின்னாடி வந்து நிக்குது என்று சேகர் வாய்க்குள் தான் சொல்லி கொண்டான். ஓ, அப்ப இதெல்லாம் உங்க வேலைதானா என்று அவர்கள் எதிரில் வந்து நின்றிருந்தாள் ஆதிரை. ஹே ஆதிர, நீ இப்ப எங்க காலேஜில் வந்து சேர்ந்த, இந்த அன்பு பையன் கூட இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல என்று சேகர் ஒன்றுமே அறியாதது போல் கேட்க, ஆதிரியை தேடி வந்திருந்த அவள் தோழிகள் அவர்கள் பேசுவதை பார்த்து அதிர்ந்து நின்றிருந்தனர். என்ன சேகர், போன மாசம் உங்க ஏரியா பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்து பொம்பளை போலீஸ் கிட்ட அடி வாங்கினது மறந்து போச்சா என்று அவள் தொடங்க, சேகருக்கோ வியர்க்க தொடங்கிவிட்டது. அவன் நண்பர்கள் அவனை புருவம் உயர்த்தி பார்க்க, ஐயையோ, இவ வாய் திறந்தா நம்ம அசிங்க எல்லாம் வெளியே வந்துடுமே என்று அஞ்சியவன், இங்க பாரு ஆதிர, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்று அவன் ஒரு அடி பின்னுக்கு செல்ல, சம்மந்தம் இல்லாம தான் இந்த 3 பேரும் இங்க வந்து நிக்கிறாங்களா? இங்க பாரு, நான் படிக்க வந்திருக்கேன், தேவையில்லாம என்னை கை நீட்ட வச்சிடாதா, அப்புறம் உனக்கு தான் சேதாரம் அதிகமா இருக்கும். உன் அல்ல கைகளை அனுப்புற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் எங்க மாமாவோட பெல்ட் அடி எப்படி இருக்குன்னு தெரியும்ல, போலீஸ்காரி அடியெல்லாம் பிச்சை எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ என்று ஆதிரை பேச பேச சேகரும் விமலும் நடுங்கி விட்டனர். இங்க பாரு ஆதிர, எங்களை சும்மா மிரட்டாத, இந்த மொத்த ஸ்கிரீன் பிளேயும் அவனோடது தான், உனக்கு தைரியம் இருந்தா அவன்கிட்டயே போய் சொல்லு. வட அன்பு, உன்னால இந்த ராட்சசி எங்களை என்ன பேச்சு பேசுறா தெரியுமா என்ற சேகர் என்னவோ அப்போதுதான் வந்த அன்பு பின்னால் மறைந்து கொண்டான். என்னடி ரொம்ப தான் சவுண்ட் விட்டுட்டு இருக்க, காலேஜ்னா ரேகிங் கலாட்டா இருக்கத்தான் செய்யும், உனக்கு இதெல்லாம் சமாளிக்கும் தைரியம் தான் இங்க படி, இல்லைன்னா வேற காலேஜுக்கு போ என்று அவன் மிரட்டலாக சொல்ல, அன்புவிடம் கோபத்தை காட்டக்கூடாது என்று பொறுமையாக இருந்தவளின் நிதானம் இப்போது எங்கோ சென்றது. நான் படிச்சு மெரிட்ல சீட்டு வாங்கி தான் இங்க வந்திருக்கேன், நான் இதுக்கு வேற காலேஜ் போகணும்? டே அன்பு, நீ ரெக்கமெண்டேஷன்ல தான் சீட்டு வாங்கணும்னு குத்தி காட்டுறாடா என்று விமல் அவன் கோபத்தை இன்னும் ஏத்தி விட்டு கொண்டிருந்தான். என்னடி, என்கிட்டயே உன் திமிர்த்தனத்தை காட்டுறியா என்று அவள் அருகில் வந்தவன், என்ன அன்னைக்கு மாதிரி என்கிட்ட அடிவாங்க ஆசையா இருக்கா என்று கோபத்துடன் கர்ஜிக்க, ஹலோ சார், இது ஒன்று உங்க வீடு இல்லை, உங்க அதிகாரத்தில் என்கிட்ட காட்ட, என் மேல உங்க சுண்டு விரல் பட்டுச்சு கையை உடைச்சிடுவேன் என்று அவள் மிரட்டியதில் அன்புவின் நட்பு வட்டமே நடுங்கிவிட்டது. அதற்கு மேல் அங்கு நிற்காத ஆதிரை தன் தோழிகளுடன் வகுப்பறை சென்று விட்டாள். எனக்கென்னமோ நம்ம ஆதிரை பேச பேச டைகர் கா ஹுக்கும் பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடுற மாதிரியே ஒரு ஃபீலு என்று அவள் தோழிகள் கேலி பேச, ஆதிரியின் இதழ்களும் மென்மையாக விரிந்து கொண்டன. அவளும் எவ்வளவுதான் பொறுத்து போவாள்? அவள் தாய் அவர்கள் வீட்டில் கை நீட்டி சம்பளம் வாங்குகிறார்தான், அதற்காக அவளும் அவனுக்கு அடிமை என்ற அர்த்தம்? கல்லூரியில் வைத்து எப்படி அவளை அடிக்கப் போவதாக அவன் சொல்லலாம்? அதற்கும் அன்று வாங்கி அடிக்கும் சேர்த்துதான் இன்று பேசிவிட்டாள். வீட்டிற்கு போய் அத்தையிடமும் மாமாவிடமும் எதுவும் பிரித்து பேசிடுவானோ என்ற கவலை ஒரு புறம் ஆதிரைக்கு இருக்கத்தான் செய்தது. மறுபுறம், சொன்னா சொல்லட்டும், ஒருவன் வந்து கண்ணடித்து கூப்பிடுவானாம், பழைக்கலாம் என்று அழைப்பானாம்,
மகாபலிபுரம் போவோமா என்று பெண் பிள்ளையை பார்த்து கேட்பானாம். இவளும் கல்லூரி கலாட்டா என்று எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். ஆதரைக்கு நெஞ்சம் கொதித்தது. முதல் வருட மாணவி என்ற ஒரே காரணத்திற்காக தான் அவர்களை அறையாமல் வந்திருந்தாள். அடுத்து வந்த நாட்களில் சேகரோ விமலோ அவன் நண்பர்களோ யாரும் ஆதிரை கண்களில் கூட படவில்லை. ஆதிரையும் அவர்கள் வீட்டு பக்கம் செல்லவில்லை. அன்பு எதுவும் உங்ககிட்ட சொன்னானாமா என்று ஆதிரை விசாலாட்சியிடம் மெல்ல விசாரித்து பார்த்தாள். அவள் மீது உள்ள கோபத்தில் அவன் தாயை எதுவும் பேசிவிடுவானோ என்ற பயத்தில் தான் விசாரித்தாள். அவளுக்கு தெரியும் மாணிக்கம் ஒருபோதும் தன் தங்கையை விட்டு கொடுக்க மாட்டார் என்று. அன்புக்கோ அவள் மீது அப்படி ஒரு சினம் பொங்கியது. நேற்று வீட்டில் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று அமைதியாக அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையை ஆட்டியவள் இன்று சீறி எழுந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவர்கள் வீட்டில் வேலை பார்க்கும் பெண் அவனுக்கு சமமாக படித்து அவனையே கேள்வி கேட்கும் நிலைக்கு வந்துவிட்டாள். எவ்வளவு திமிர் இருந்தால் அவன் கையையே ஒடுத்து விடுவேன் என்று மிரட்டியிருப்பாள். சரி, வீட்டில் சொல்லி அவளை தட்டி வைக்கலாம் என்றால் வீட்டினர் அனைவருக்கும் வசிய மருந்து கொடுத்து மயக்கி வைத்திருக்கிறாள். சரி, கல்லூரி பசங்களை விட்டு மிரட்டினால் கொஞ்சம் அடங்குவாள் என்று பார்த்தால் அவர்களை தூக்கி போட்டு அவள் மிதிக்காததுதான் குறை. அவள் மிரட்டலில் அவன் தோழர்கள் இனி அவன் இருக்கிற தசை பக்கம் கூட போக மாட்டோண்டா என்று ஓடிவிட்டனர். ச, என்ன பொண்ணுடா இவளெல்லாம் கட்டிக்க போறவன் எந்த ஜென்மத்திலேயாச்சு பெரிய பாவம் பண்ணியிருந்திருக்கணும். சரி, செமஸ்டருக்கு இன்னும் 6 மாசம் தானே இருக்கு, இன்னும் 10 அரியர் வேற இருக்கு. அந்த ஆதர பிரச்சனையை தூக்கி வச்சுட்டு முதல்ல டிகிரி வாங்குற வழியை பார்க்கணும். நமக்கு வாச்சதெல்லாம் இப்படிதான் இருக்கும் போல. இந்த கிளவியாவது பேரன் கேட்கறானு கொடுப்போன்னு நல்ல மனசு இருக்கா? டிகிரி முடிச்சாதான் அமௌண்ட் தருவேன்னு கராரா சொல்லிடுச்சு. ஊருக்கு வர ஒவ்வொரு தடவையும் பேராண்டி இந்த பாட்டியே பார்க்க வாடான்னு ஆசையா கூப்பிடும். நானும் சரி பூவை பூச்சிடவா ரேஞ்சுக்கு 2 வாரம் அந்த கிராமத்துல பாட்டியோட ஒவ்வொரு இடமா சுத்தி பாஸ்த கொட்டி ஒரு செம டிராமா போட்டேன். சரி, பாட்டி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல மங்கி நாம கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துடுன்னு பார்த்தா பாட்டி செம ஆப்பு வச்சிடுச்சு. அன்பு, நீ கேட்கறத உனக்கு கொடுக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா பாரு, உன் தாத்தா என்கிட்ட இந்த கையில தான் சத்தியம் வாங்கிக்கிட்டாரு. அடியே சிவகாமி, உன் பேரன் தலைகளா நின்று உன்கிட்ட காசு கேட்டாலும் அவன் டிகிரி வாங்காம நீ 1 பைசா கொடுக்க கூடாது, இது சத்தியம்னு சொல்லிட்டாரு. பாட்டி, தாத்தா இப்போ உயிரோடையே இல்லை, நீங்க சும்மா கொடுங்க, நான் அடுத்த 1 வருஷத்துல எப்படியாவது எழுதி பாஸ் ஆகிடுறேன். டேய், உங்க தாத்தா என்னை பார்த்து முறைக்கிறாரு பாரு. என்ன பாட்டி சொல்ற என்று கலவரத்துடன் வெளியில் இருட்டில் ஆடிக்கொண்டிருந்த வேஷ்டியை அவன் திகிலுடன் பார்க்க, டே போட்டோலடா என்று காட்ட, நாளைக்கு காலையில வேலையை இந்த போட்டோவை அப்புறப்படுத்தணும். இந்த கிழவன் செத்தும் நம்மளை வச்சு செய்யறானே என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டான். ஆனால் அவன் என்ன கெஞ்சியும் பாட்டி அசரவில்லை. அவன் என்ஜினியரிங் படிப்பை வெற்றிகரமாக முடித்தால்தான் அவன் பிசினஸ் தொடங்க அவனுக்கு பணம் கொடுப்பேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். அதுதான் இப்போது அன்பு தீவிரமாக படிக்க தொடங்கியதின் ஒரே ரகசியம். பகுதி 6. ஆதிரைக்கும் கல்லூரி வாழ்க்கை சூடு பிடித்துவிட அவளும் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் என்று ஓடத் தொடங்கியிருந்தாள். அவள் எப்போதாவது தூரத்தில் அன்பு செல்வனை பார்த்தாலும் தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொள்வாள். அவனை பற்றி கேட்கவே வேண்டாம், அவளை மொத்தமாக தவிர்த்திருந்தான். அப்படியே இருவரும் சந்திக்க நேர்ந்தால் அன்புவின் அனல் கக்கும் பார்வையே அவனது கோபத்தை அவளுக்கு எச்சரித்து விட்டு செல்லும். அதேபோல் அவன் நண்பர்களை சொல்லவே வேண்டாம். ஆதிரைக்கு பயந்து முதல் வருட மாணவிகளை சைட்டடிப்பதை கூட நிறுத்தியிருந்தார்கள். அன்பு செல்வன் தீவிரமாக படிப்பதை பார்த்தவர்கள், என்னடா மாப்ள இப்படி உட்கார்ந்து படிக்கிற, அப்ப இந்த வருஷம் பாஸ் ஆகி எங்களை விட்டு பிரிந்து போலாங்கிற முடிவுல தான் இருக்கியா என்று கேட்க, லூசு மாதிரி பேசாதடா, உங்க அப்பா நீ பிசினஸ் ஆரம்பிக்க பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க, எங்க வீட்டுல அப்படி இல்லை, நான் டிகிரி வாங்காம 1 பைசா எங்க வீட்டுல இருந்து கேட்க முடியாது. அதுவும் சரிதான், வேகமா நீ அமௌண்ட்டை ரெடி பண்ணாதானே நம்ம வேலையும் வேகமா ஆரம்பிக்க முடியும். இப்படியே நாட்கள் நகரத் தொடங்க ஆதிரைக்கு கல்லூரி வாழ்க்கை மிகவும் பிடித்து போனது. அவளது நெருங்கிய தோழிகளாக 6 பெண்கள் இருப்பார்கள். அனைவருக்குமே படிப்பில் மிகுந்த ஆர்வம். அதனால் அவர்களுக்குள் எந்த பாகுபாடும் இல்லாமல் பழகினார்கள். ஆனால் படிப்பை பெரிதாக நினைக்காமல் வெறும் ஸ்டேட்டஸ்க்காக இன்ஜினியரிங் படிக்கும் கும்பலும் அவர்களுள் உண்டு. அதில் சில பெண்கள் மேல்தட்டு பெண்கள், அதாவது அம்பானிக்கு நெருங்கிய உறவினர் போலதான் அவர்கள் நடை உடை பாவனை என்று அனைத்தும் இருக்கும். அவர்கள் போடும் சீனுக்கு அளவே இருக்காது. ஆதிரை தோழிகளுக்கு அவர்களை சுத்தமாக ஆகாது. தினமும் ஏதோ ஃபேஷன் பேரடுக்கு வருவது போல் அலங்கரித்து கொண்டுதான் வருவார்கள். அவர்கள் பின்னாடியே ஒரு 10 பையன்களையாவது சுற்ற வைக்க வேண்டுமே. அப்படி நடக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அன்று தூக்கம் வராது. இப்படிப்பட்ட பெண்களுள் ஒருத்திதான் ரியா. நல்ல அழகி என்பதை விட அழகாக தெரிவதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்திருப்பாள். தினமும் ஒரு உடை, தினமும் ஒரு ஹைஹில்ஸ் அணையும் செல்வ செழிப்பு உடையவள். அவளை பார்த்து நிறைய பேர் லவ் லெட்டர் கொடுத்தும் பல்பு வாங்கி இருக்கிறார்கள். சும்மாவே அவளை கையில் பிடிக்க முடியாது. அதுவும் யாராவது லெட்டர் கொடுத்தால் அவளை பொறுத்த வரையில் அது அவளின் அழகுக்கான பாராட்டு பத்திரம்தான். வாங்கி வைத்துக்கொண்டு ஐ எம் சாரி, நாட் இன்ட்ரெஸ்டட் என்று முடித்து விடுவாள். சேகரும் விமலும் கூட
அவள் பின்னால் சில நாட்கள் சுற்றினார்கள். ஆனால் இது நமக்கு எட்டாக்கனி என்று அவள் சுபாவத்தை பார்த்து விலகிக் கொண்டார்கள். ஆனால் யாரும் அறியாத ரகசியம், ஃபுட்பால் ஆட்ட நாயகனான நமது அன்புதான் அவள் மனதை கொள்ளையடித்திருந்தான். அன்புக்கு தன் படிப்பே குறிக்கோளாக இருக்க அவன் அவளை பெரிதாக பார்த்தது கூட இல்லை. அவனின் அந்த அலட்சிய போக்குதான் அவளை அவன் புறமாக திருப்பியிருந்தது. அவனது எடுப்பான முகவெட்டும் 6 அடி உயரமும் கம்பீரமான தோற்றமும் அவளை அவன் மீது பித்தாக்கியிருந்தது. அதிலும் அன்று மேட்சில் அவன் பந்தை லாவகமாக இடைமறித்து கோல் அடித்ததில் அரங்கமே ஆர்ப்பரிக்க, ரியாவோ வா வாட் அ மேன், ஐ லவ் ஹிம் என்று மனதுக்குள் வெட்கத்துடன் சொல்லிக்கொண்டாள். அன்பு படிப்பு முடிந்து கல்லூரி வளாகத்தை விட்டு செல்ல இன்னும் சில மாதங்களே இருந்தன. அது ரியாவுக்கோ அழுத்தத்தை கொடுத்திருந்தது. அவன் கல்லூரியை விட்டு செல்லும் முன் எப்படியாவது அவள் காதலை அவனிடம் சொல்லியே ஆக வேண்டும். எப்படி சொல்லலாம், எங்கு சந்தித்து சொல்லலாம் என்று பலமுறை திட்டம் போட்டாலும் அவனை அருகில் வைத்து பார்த்தாலே அவளுக்குள் வரும் பரவசம், வரும் வார்த்தைகளை அவள் உதட்டுக்குள்ளேயே சிக்க வைத்துக் கொள்ளும். இதுவரை எந்த ஒரு ஆண்மகனிடமும் ஏற்படாத ஒரு உணர்வு அவனிடம் மட்டுமே தோன்றியிருந்தது. அவள் அவனுக்காக கிட்டத்தட்ட ஏங்கத் தொடங்கியிருந்தாள். அப்படி ஒரு நாளில்தான் அவள் சேகரை அழைத்து பேசினாள். ஹாய் சீனியர், நான் உங்க ஃப்ரெண்ட் அன்பு செல்வனை லவ் பண்றேன் என்றாள் நேரடியாக. வாவ், வாழ்த்துக்கள். சரி, அதை எதுக்கு அவங்ககிட்ட போய் டைரக்டா சொல்லாம எங்ககிட்ட வந்து சொல்ற? எதுவும் தூது போகணுமா? ஆனா ரொம்ப செலவாகுமே, பரவாயில்லையா? தூதா? அதெல்லாம் வேண்டாம். நீங்க எல்லாரும் தானே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் மனசுல யாரும் இருக்காங்களா, இல்ல அவர் யாரையும் லவ் பண்றாருன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் என்று ரியா சொல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை என்றான். இல்லை சீனியர், என் கிளாஸ்மேட் ஆதரிக்கும் அன்புக்கும் என்ன சம்பந்தம்? அவளுக்கும் அன்புக்கும் ஏதோ இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஏதோ ரேகிங் நடந்தப்போ அன்பு கிட்ட அவள் ஏதோ உரிமையா பேசினதா காசிப் வந்தது. எனக்கு தெரியும், அன்போட தகுதிக்கெல்லாம் அவ பக்கத்துல கூட நெருங்க முடியாது. இருந்தாலும் உறுதி செஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் என்று ரியா சொல்ல, எனக்கு தெரிஞ்ச அன்பு இந்த உலகத்துல யார வேணாலும் கட்டிக்குவான். ஆனா அந்த ஆதரியை மட்டும் நிச்சயம் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். 2 பேருக்கும் அப்படி ஒரு பொருத்தம் என்று சேகர் அவர்கள் இருவர் பற்றியும் சொல்லி முடித்திருந்தான். ரியா முகம் இப்போது சந்தோஷத்தில் பளிச்சிட்டது. தேங்க்ஸ் சீனியர், என்னோட மனபாரமே இப்பதான் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இனி என் வேலை ஈஸி தான் என்று அவள் துள்ளலாக ஓடினாள். நமக்கு மட்டும் ஒண்ணுமே படிய மாட்டேங்குது. நாமளும் இனி பேசாம ஜிம்முக்கு போய் 6 பேக்லாம் வைக்க ஆரம்பிக்கணும் என்று சேகரோ புலம்பியபடி சென்றான். மறுநாள் அன்பு செல்வனின் பிறந்த நாள். அவனிடம் வாழ்த்து சொல்வது போல அவள் காதலையும் சொல்லிவிட திட்டம் போட்டு இருந்தாள் ரியா. அவன் வருகைக்காக அவன் எப்போதும் பைக் நிறுத்தும் இடத்தில் காத்து நின்றாள். அவனும் வந்திருந்தான். சன்கிளாஸ் அணிந்து கெத்தாக வந்தவனை கண்டதும் அவள் மனதிலேயே ஒரு கிறக்கம். யார் அது என்று யோசனையுடன் அவளை கண்டவன் கண்களோ அவளை புரியாமல் பார்த்தது. அவள் முதல் வருட மாணவி, பணக்கார வீட்டு பெண் என்பது மட்டுமே அவளை பற்றி அவன் அறிந்த விஷயம். அன்பு சார், உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும். பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போலாமா என்று அவன் பதிலுக்கு கூட காத்திராமல் அவன் பின்னால் அவன் தோள்களை பற்றி ஏறி அமர்ந்து கொண்டாள். ஏய், நீ ஃபர்ஸ்ட் இயர் தானே, நீ பாட்டுக்கு ஏறி உட்கார்ற என்று அவன் அதட்ட. சொல்றேன் டியர், நீங்க முதல்ல வண்டி எடுங்க என்று அவனை இறுக பற்றி கொள்ள அன்புக்கு அவள் நோக்கம் புரிந்து போனது. ப்ரொபோஸ் பண்ணதான் கூப்பிடுறா. இருக்கிற நிலைமையில இப்ப லவ் ஒண்ணுதான் குறை. இந்த அரலூச பார்க்கு கூட்டு போய் என் பின்னால் இனி சுத்தாதன்னு தெளிவா சொல்லிடணும் என்ற எண்ணத்தில் தான் அவனும் அழைத்து சென்றான். அங்கு வந்தவள், ஹாப்பி பர்த்டே அன்பு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ எம் யுவர் ஃபேன். நீங்க ஃபுட்பால் விளையாடுறத ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். இந்தாங்க உங்க பர்த்டே கிஃப்ட் என்று அவளை வாங்கி வந்த வாட்சை அவன் கையில் அணிவித்தாள். அவள் காதலை சொல்வாள். அவளை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தேங்க்யூ ரியா என்று சந்தோஷமாகவே அவள் பரிசை ஏற்றுக்கொண்டான். காதல் என்றால் அவன் மறுத்திருப்பான். ஆனால் அவள் நட்பாய் அவனுக்கு தூண்டில் போட்டு இருக்க அவனும் அவளிடம் நண்பனாக பேசத் தொடங்கியிருந்தான். அவளின் அந்த பணக்கார திமிரு அவனுக்கு பிடிக்காதுதான். இருந்தாலும் அவனிடம் பிரியமாக நட்பு பாராட்டி பேசும் பெண்ணை அவனால் முழுவதுமாக தவிர்க்க முடியவில்லை. பெரிதாக அவளிடம் சென்று பேச மாட்டான். அவளாக வந்து பேசினால் விலகி ஓடவும் மாட்டான். ரியாவும் சமயம் பார்த்து அவனிடம் காதலை சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தாள். அப்படியே நாட்கள் நகர அன்று முதல் வருட மாணவிகளில் ஒரு பெண்ணுக்கு பிறந்த நாள் என்பதால் ஆதரை மற்றும் அவள் தோழிகள், அதேபோல் ரியா மற்றும் ரியா தோழிகளும் கல்லூரி கேண்டீனில் கூடியிருந்தனர். மற்ற வருட மாணவர்களும் வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அந்த பெண் கேக் வெட்டி அனைவருக்கும் பிரியாணி ஆர்டர் கொடுத்திருந்தாள். அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்க, பிரியாணி செமையா இருக்குல்ல என்று ஆதிரை பாராட்டினாள். ஆமாமா, சமையல் வேலை பார்த்து வாழ்றவங்களுக்கு இந்த மட்டமான பிரியாணி கூட ருசியாகத்தான் இருக்கும் என்று ரியா குத்தலாக சொல்லிவிட்டாள். ஏய், யாரை பார்த்து என்ன பேசுற என்று ஆதிரை தோழிகள் அவளுக்காக ரியாவிடம் சண்டைக்கு போய்விட்டார்கள். விடுங்கடி, அவ சொன்னா சொல்லிட்டு போறா என்று ரியாவை தாக்க சென்றவர்களை அவள் தான் கஷ்டப்பட்டு இழுத்து வந்தாள். ரியாவோ இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு ஆதரவாக இத்தனை பேர் இருப்பார்கள் என்று அவள் நினைக்கவே இல்லை.
இந்த வேலைக்காரிக்கு இத்தனை சப்போர்ட்டா? இவ நல்லா படிக்கிறாள, இவளை பார்த்து எழுதினாதான் பாஸ் ஆக முடியும், அதுக்கு தான் இந்த வேஷம் என்று எண்ணிக்கொண்டாள். ரியா அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் வெளியில் வந்து விட்டாள். அன்று மாலை ரியா அன்புக்காக காத்து நிற்க, ஆதிரை மட்டும் நூலகம் செல்வதற்காக அந்த பக்கம் வந்து கொண்டிருந்தாள். மதியம் ஏற்பட்ட அவமானத்தை துடைக்க எண்ணிய ரியாவோ ஆதிரையை வழிமறுத்தி நிறுத்தியிருந்தாள். ரியா கையெடு என்று ஆதிரை சொல்ல, ஒன்னும் இல்ல ஆதிர, எங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேண்டி இருக்கு. நீ எங்க வீட்டுல வந்து 10 பாத்திரம் விலைக்கு டாய்லெட் சுத்தம் பண்ணா போதும், மாசம் 3000 தர சொல்றேன். நீ வந்தாலும் சரி, இல்ல உங்க அம்மா வந்தாலும் எனக்கு ஓகே தான் என்று தன் ஒட்டுமொத்த வன்மத்தையும் காட்ட, கேட்டுக்கொண்டிருந்த ஆதிரியின் கை அவளை ஓங்கி அறைவதற்கு பரபரக்க, அதற்குள் ரியாவோ ஆ என்ற அலறலுடன் கீழே விழுந்திருந்தாள். ஆதிரை புரியாமல் பார்க்க, அவர்கள் எதிரில் வந்து நின்ற அன்பு செல்வன் தான் அவளை அறைந்து இருந்தான். உன் பணக்கார திமிரெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கோ, என் அத்தையை பத்தியோ இல்ல ஆதிரை பத்தியோ தப்பா பேசின தொலைச்சிடுவேன் என்று அன்பு செல்வன் சத்தமாக அவளிடம் எச்சரித்து விட்டு செல்ல, ரியா மட்டுமல்ல ஆதிரையும் அதிர்ந்து நின்று விட்டாள். ரியா நினைத்தது என்னவோ, அவன் ஆதிரை மேல் கோபத்தில் இருப்பதால் அவள் ஆதிரியை இழிவாக பேசினால் அவனுக்கு அவள் மேல் ஒரு ஈடுபாடு வரும் என்று எண்ணினாள். ஆனால் நடந்ததை முற்றிலும் வேறாகி போனது. அத்த மகளா? இந்த லூசு சேகர் அதையில எதுவுமே சொல்லலையே. ஆனாலும் பூயும் இந்த ஆதரிக்காக அவளை அறைந்த இவன் இனி அவளுக்கு வேண்டாம். நல்ல வேளை இந்த சைக்கோ கிட்ட நம்ம காதல சொல்லல என்று எண்ணியவள் அடுத்து அவன் பக்கம் திரும்பவே இல்லை. ஆதிரை மனம் உண்மையில் பூரித்து போனது. தனக்காக அவன் செய்த செயல் அவள் ஆழ்மனதில் ஆழ பதிந்து போனது. அந்த சம்பவத்துக்கு பின் ஆதிரியும் அவனிடம் சென்று பேசவில்லை, அவனும் அவளிடம் சென்று பேசவில்லை. அவன் முன்பு போலவே அவளிடம் முறைத்து கொண்டுதான் இருந்தாலும் ஆதிரை அறிவாள், அவளுக்கு ஒன்றென்றால் அவன்தான் முதலில் வந்து நிற்பான் என்று. அடுத்த பாகத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி.